நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதிக்கு வந்து வாசுவையும் ஆதியும் கொலை பண்ண வந்த ஆளை பற்றி ஒரு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மணி இருக்கார்ல, அவருக்கு வந்து நம்ம வாசுவை வந்து மர்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாரதாம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து டேரெக்டாக கமிஷனருக்கே கால் பண்ணி, சார் என்னோடய பையனை வந்து தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காஞ்சிபுரத்தில், அது யார் என்னன்னு தெரில. ரீசெண்டாக கூட ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்கள வந்து அந்த இடத்துல வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கமிஷனர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே கமிஷனர் வந்து சரி மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சாரதாம்மா சொல்கிறாங்க, சார் இது வந்து எங்கள் ஃபேமிலி மேட்ரு, கொஞ்சம் இதை வந்து வெளியில் எதுவும் தெரிய வேண்டாம், நீங்களாக கொஞ்சம் பார்த்து யாருக்கும் தெரியாமல் பார்த்து முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மேடம், நான் அந்த ஏரியா உள்ள இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த காஞ்சிபுரம் அந்த ஏரியாவில் உள்ள இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி, யோ இந்த ஏரியாவில் வந்து இந்த இடத்துல நமக்கு வேண்டப்பட்ட ஒரு அம்மாவோட பையனை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது என்னென்னு கண்டுபிடி, உனக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் அனுப்பி வச்சிடறேன், அதை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அதாவது கமிஷனர் சொல்லிடுறாரு. ஓகே சார் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து வந்து ஆதி வந்து இந்த கேஸ் எப்படி போய்கிட்டு இருக்குது, எனக்கு நிறைய டவுட் இருக்கே, போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி டைரெக்டாக அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேச வராங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு, தம்பி நீங்கள் கொடுத்த எவிடன்ஸை வச்சு நாங்கள் விசாரித்து பார்த்த வரைக்கும் நீங்கள் வாசுவை கொலை பண்ண வந்துச்சுல அந்த வண்டியும் உங்களை கொலை பண்ண வந்த வண்டியும் ஒரே வண்டி நம்பர் தான். இது எங்களுக்கு என்ன டவுட்னா, இதெல்லாம் ஒரே கேங்கு பண்ணுறாங்களா, இல்லைன்னா அந்த இடத்துல அதுவாக நடக்குதா, இல்லைன்னா உங்கள் வீட்டில் உள்ள பகையாளி யார் எதுவும் பண்ணுறாங்களா, இல்லைன்னா வாசுவோட வீட்டில் இருக்கிற பகையாளி யாரும் பண்ணுறாங்களா, எங்களுக்கு தெரியலை, ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமிஷனரே டைரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணி இதை வந்து யாருக்கும் தெரியாமல், அதாவது வெளியில் தெரியாமல் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வெளியிலே எங்கள் யார்கிட்டையும் பேச முடியல, விசாரிக்க முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம், நீங்களும் இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து ஆதி கிளம்புறாரு. ஆதி கிளம்பும்போது பார்த்தோம்னா அதே போலீஸ் ஸ்டேஷனில் தான் மணி வேலை பார்க்குற போல் மணி ஒட்டு கேட்டார். வெளியில் நின்றுட்டு இவங்க பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டார். ஓ அப்படியா விஷயம், அப்போனா வாசு வந்து மர்டர் பண்ணியிருக்காங்களா, வாசு வந்து ஆக்சிடென்ட் கிடையாதா, என்னடா நம்ம ஒன்று நினச்சா கதை வேறு ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கே. ஓஹோ, நம்ம இதையும் கண்டுபிடிக்கணும் போலையே, கண்டுபிடிப்போம் இதையும் சீக்கிரமாக யார் என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் மணி நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த புறமாவே வந்து முடிச்சிடுறாங்க.